வணக்கம். வெல்கம் பேக் டு ஒஸ்பின்டெக் அக்கவுண்டிங் சொல்யூஷன் பிரசன்ஸ் தமிழ் டெக் ஸ்டாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் தனிநபர் வருமான வரி 2026 முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்சஸ், அதாவது வாகனங்கள் சம்மந்தமான செலவுகளை உங்களோட இண்டிவிஜுவல் டேக்ஸ் ரிட்டர்னில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்னென்ன வாகனங்கள் வந்து D1க்குள்ள வாகனத்துக்குள்ள கேட்டகரிக்குள்ள வருது, என்னென்ன முறைகள் மெத்தட்ஸில் நீங்கள் வந்து வாகனம் சம்மந்தமான செலவுல இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும், என்னென்ன மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் கீப்பிங் செய்வோம், இதால் என்ன பெனிஃபிட் இருக்குது, டேக்ஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யக்குள்ளே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆக்ட் 1997 செக்ஷன் 8-1 தான் இந்த டிடக்ஷன்கள், அதாவது நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். டிவிஷன் 28 தான் கார் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணணும், என்னென்ன மெத்தட், என்னென்ன கேட்டகரி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ராவல்ஸ் வந்து ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் என்று சொல்கிறதெல்லாம் இந்த டிவிஷன் 28 தான். இந்த கோல்டன் ரூல், அதாவது நீங்கள் எனி டிடக்ஷன் வந்து டேக்ஸ் ரிட்டர்னில் கிளைம் பண்ணும்போது இந்த 3 ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 3ஐயும் நீங்கள் டிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணணும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஸ்பெண்ட் த மணி அண்ட் யூ ஹேவன்ட் காட் இட் ரீஇம்பர்ஸ்ட், அதாவது அந்த பணத்தை நீங்கள் திருப்பி பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் வருமானம் உழைக்கிறதுக்கு இந்த செலவு வந்து ஒரு ரிலேட்டடாக இருக்கணும். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவழித்ததுக்கான ப்ரூஃப் இருக்கணும், அதாவது டைரி எவிடன்ஸ், ரெசிப்ட்ஸ் போன்றவை. குறிப்பாக நீங்கள் 5 வருஷத்துக்கு வச்சுருக்கணும். ஏன்டா நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் லான்ச் பண்ண பிறகும் ஏடிஓ வந்து ஆடிட் பண்ணால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யார் வந்து கூடுதலாக இந்த ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணலாம்னா, ஹோம் இஸ் த பேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வீட்டில் இருந்து தான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறார்களாக இருக்கலாம். பட் அது வந்து டூல்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து அவங்களுக்கு கட்டாயம் தேவை அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு. ஸோ காரில் தான் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆன வேலைகள் செய்கிறார்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒர்க், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணுற ஆட்கள் வந்து கூடுதலாக இந்த ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்சஸ் உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணலாம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது சென்ஸ் per கிலோமீட்டர், அடுத்தது வந்து லாக் புக் மெத்தட், அடுத்தது ஆக்சுவல் மெத்தட்ஸ். இது எல்லாத்துக்கு முதல் வந்து ஏடிஓ வந்து காரண்டா என்னென்ற ஒரு வரைவினக்கெலாம் வந்திருக்கு. அதாவது 1 டன்னுக்கு குறைவாகவும் 9 பேசஞ்சர்ஸ் இன்க்ளூடிங் டிரைவருக்கும் குறைவாக செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது ஒரு பெட்ரோல் வாகனமாக இருக்கலாம், ஈவியாக இருக்கலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கலாம், பிளக்-இன் ஹைப்ரிட் இல்லாட்டி ஹைப்ரிட்டாக இருக்கிற வாகனங்கள் அனைத்தும் இந்த D1 என்ற கேட்டகரிக்கு கீழே நீங்கள் ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்சஸாக சென்ஸ் per கிலோமீட்டர் இல்லாட்டி லாக் புக் மெத்தடில் கிளைம் பண்ணி கொள்ளலாம். வாகனங்கள் 1 டன்னுக்கு கூடுதலாகவும் 9 பேசஞ்சர்ஸுக்கு கூடுதலாக வர்றது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளாக கருதப்படுறதால அது வந்து D2 என்ற கேட்டகரிக்குள்ள நீங்கள் ஆக்சுவல் மெத்தடில் டேக்ஸ் ரிட்டர்னில் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல நீங்கள் காரை உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் கிளைம் பண்ணுறதுக்கு கார் வந்து உங்களோட பேரில் இருக்கணும். உங்களோட பேரில் இல்லாமல் உங்களோட பேரண்ட்ஸ்லேயோ பார்ட்னர்ஸோட பேரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு லீகல் அக்ரிமெண்ட் உங்களோட 2 பேருக்கிடையில ரிட்டர்னாக இருந்தால் நல்லது. அதாவது நீங்கள் உங்களோட பார்ட்னரோட காரை ஒரு பேரண்ட்ஸோட காரை யூஸ் பண்ணுறீங்கன்னு, குறிப்பாக வந்து காருக்கு சம்மந்தமான செலவுகள் எல்லாம் நீங்களே செலவழிச்சிருக்கணும். இல்லாட்டி வந்து ஏடிஓ டேக்ஸ் ரூலிங்கின் படி அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளணும். பட் அது வந்து கார் வந்து நீங்கள் லீஸ்லேயோ ரெண்ட்லேயோ இல்லை எடுத்திருந்தால் அதில் வந்து உங்களோட பேர் இருக்கணும். குறிப்பாக நீங்கள் ஹையர் பர்ச்சேஸில் நீங்கள் வாங்கியிருந்தால் அது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி தான் ஓடுன்றாலும் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில் கிளைம் பண்ணி கொள்ள இயலாது. இது ஒரு முக்கியமான பகுதி, அதாவது ட்ரிப்ஸ் யூ கேன் கிளைம், அதாவது பயணங்கள், எந்த பயணங்கள் வந்து ஒர்க் ரிலேட்டட் பயணங்கள் வந்து நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் அந்த கிலோமீட்டர் கால்குலேஷன் செய்யக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் யூ கேன் கிளைம். எந்தெந்த ட்ரிப் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலையில் ரெகுலர் ஒர்க் பிளேஸில் இருந்து நீங்கள் கிளைண்ட்டை மீட் பண்ணுறா போகலாம். அது ஒரு கிளைண்ட்டாகவும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த பயணங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்க, மீட்டிங் அவே ஃப்ரம் யுவர் நார்மல் ரெகுலர் ஏரியா, அதாவது இப்போ நீங்கள் மெல்பர்ன்லேருந்து ஜீலாங் மாதிரி இடங்களுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி ட்ராவல் கூட நீங்கள் நினச்சிக்கொள்ளலாம். குறிப்பாக டெலிவரி, பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப், வேலை சம்பந்தமான டெலிவரியாக இருக்கலாம், பிக்கப்பாக இருக்கலாம், அது தொடர்பான பயணங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம். உங்களுடைய கம்பெனி வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதையும் கிளச்சிக்கொள்ளலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை செய்வீங்க, அதாவது ஒரு ஃபுல் டைம் ஜாப்
ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லை 2 பார்ட் டைம் ஜாப் செய்யக்குள்ள இந்த 2 பார்ட் டைம் ஜாப்புக்கு இடையில நீங்கள் ட்ராவல் பண்ணுற பயணங்களையும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டு ட்ராவல் பண்ணக்குள்ள அந்த ட்ராவல் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறது கிளைம் பண்ணிடலாம். அதாவது உங்களோட ஆஃபீஸுக்கு போகிறது, நீங்கள் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது ட்ரைனிங் போகிறதுல மட்டும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு இது சம்மந்தமான மேலதிக தகவல்களுக்கு QC72122 என்ற கோடை நீங்கள் ஏடிஓ வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான சகல விதமான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து எந்த ட்ரிப் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணவே கூடாது, இன்க்ளூட் பண்ணாத ஓடிட் ட்ரிகராம்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் தான் இது. அதாவது நீங்கள் உங்களோட வேலை செய்கிற இடத்துலேருந்து தூர இடத்துல இருந்தாலும், உதாரணமாக நீங்கள் மெல்பர்னில் வேலை செய்து ஜீலோங்கில் இருந்தாலும், அந்த ஜீலோங்கில் இருந்து மெல்பர்னுக்கு வர்ற ட்ராவலிங்கை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த நார்மல் ஹவர்ஸ் 9 to 5 இல்லாமல் நீங்கள் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இல்லாட்டி நைட் ஷிஃப்ட் செய்தாலும் நீங்கள் வந்து உங்களோட காரை ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது கிளைம் பண்ணிடலாம். மைனர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதாவது வேலைக்கு போகல லெட்டர் பாக்ஸில் போய் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறது, இல்லாட்டி காஃபி ஷாப்பில் காஃபி எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி இதுகள் வந்து ப்ரைவேட் இன் நேச்சர்னால அந்த ட்ரிப்பெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்ட் டைமாக வேலை செய்து கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸுக்கு போகிறது வந்து ப்ரைவேட் இன் நேச்சர், அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆன் கால் எம்ப்ளாயராக இருந்தால் உங்களோட எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறால அந்த வீட்டில் இருந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோ, உதாரணமாக டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் ஐடி டெக்னீஷியன்ஸ் நீங்கள் வந்து அந்த ட்ராவலை வந்து இன்க்ளூட் பண்ணிடலாது. ஆனால் உங்களுக்கு ட்ராவல் அலௌன்ஸ் தருவாங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். குறிப்பாக ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ரன்னிங் யோர் ஓன் பிஸ்னஸ் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் சரியான கவனமாக இருக்கணும். ஏன்டா ஏடிஓ வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னை உன்னிப்பாக அவதானிக்கிற காரணம் லாஸ்ட் இயர், அதாவது 2024-25 டேக்ஸ் ரிட்டர்னில் கனவேர் அமௌண்ட்ஸ் கூடுதலாக கிளைம் பண்ணியிருக்கிறால இந்த முறை அவங்கள அக்யூரேட்டாக ஏஐ டெக்னாலஜியை வச்சு டாட்டா மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஹேவ் ஆல் த டீட்டெயில்ஸ். நீங்கள் எந்தெந்த நாள் எப்போ ட்ராவல் பண்ணீங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இன்க்ளூட் பண்ணலாம். அன்னளவாக ஒரு அசம்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இனி கிளைம் பண்ண இயலாது. உங்கள்கிட்ட வந்து ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் இருக்கணும், என்னென்னு இந்த கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிருந்தீங்க. பட் அது பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாத நாங்கள் கார் யூஸ் பண்ணது அதை கிளைம் பண்ணிடலாமாண்டா இல்லை. 2025-26 ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்ஸில் முதலாவது மெத்தட் வந்து சென்ஸ் பர் கிலோமீட்டர். இந்த சென்ஸ் பர் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2025-26க்கு 88 சென்ஸ் பர் கிலோமீட்டர் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்த 88 சென்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஆல் த ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் டிப்ரிஷியேஷன் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதால் நீங்கள் வேறு இடத்துல எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ண இயலாது. குறிப்பாக டோல் அண்ட் பார்க்கிங் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸில் வராத, அதை நீங்கள் வந்து D2க்குள்ள தனியாக கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு காருக்கு மேக்ஸிமம் 5000 கிலோமீட்டர் வரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கார் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கும் தனியான டயரி இல்லாட்டி புக் மாதிரி டீட்டெயில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கார் ரெஜோக்குள்ளேயும் D1க்குள்ள கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ரெக்கார்ட் கீப்பிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து என்னென்ன அந்த நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்ற டீட்டெயில்ஸ் கரெக்டாக தான் வச்சுருக்கணும். அது டேரியாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நீங்கள் மை டிடக்ஷன் ஆப் இஸ் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் ஏடிஓ. இல்லாட்டி நீங்கள் வந்து காசவி, டிரைவர்ஸ் நோட், கோஃபா இந்த மாதிரி ஆப்ஸுகளை யூஸ் பண்ணலாம். சிலது வந்து $3 to $5 a month தான். நீங்கள் அந்த சம்பந்தமான செலவு இல்லையும் அடுத்த வருஷ டேக்ஸ் ரிட்டர்னில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்ஸை பார்த்தீங்கன்னா ரியலி சிம்பிள். நீங்கள் உங்களோட வீட்டு அட்ரஸை செட் பண்ணி விட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவும் நீங்கள் கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணக்குள்ள ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டமாக அதே கேட்கும். இது ப்ரைவேட்டாக இல்லை பிஸ்னஸ் ஆண்டா நீங்கள் அதை சூஸ் பண்ணி விட்டிங்கன்னா தட்ஸ் இட். குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ட்ராவல் பண்ணக்குள்ளேயும் கிளைண்ட் நேம் இல்லாட்டி பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இல்லை ஏதாவது ஜாப் நம்பர் இருந்தால் அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கிறது நல்லது. ஏன்டா ஏடிஓ ஆடிட் பண்ணக்குள்ள அதில் தான் டபுள் செக் பண்ணிக்கொள்வாங்க. குறிப்பாக கார் வந்து உங்களோட பேரில் இருக்கணும் முதலே சொன்ன மாதிரி, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ரெண்ட் லீஸ் மாதிரி இதில் எடுத்திருந்தா அதில் உங்களோட பேர் வந்து கட்டாயம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். உதாரணமாக பார்த்தோம்னா டியா வந்து 2025-26 5300 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் பர் கிலோமீட்டரின் படி தியா வந்து 5300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் காருக்கு 5000 கிலோமீட்டர் மட்டுமே நீங்கள் கிளைம் பண்ணணுன்றதால 88 சென்ட்ஸ் படி $4400 ஒர்த்தான டிடக்ஷனை இன்க்ளூட் பண்ணலாம்.
தியா வந்து இந்த டிடக்ஷனை டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணுறால டேக்ஸபிள் இன்கம் வந்து குறையும். டேக்ஸ் ஆன் டேக்ஸபிள் இன்கம் வந்து குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து லாக் புக் மெத்தட். இந்த லாக் புக் மெத்தடில் எப்படி கார் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணுறத பார்ப்போம். லாக் புக் மெத்தடில் நீங்கள் கார் சம்மந்தமான எல்லா செலவினங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வந்து நீங்கள் ஆக்சுவல் ரிசிப்ட்ஸ் வச்சுருக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இனி வலிட் ஆகாது. ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இன் டீட்டெயிலாக என்னென்னத்துக்கு பே பண்ண வேண்டி இருக்காது. கம்பெனியோட நேம் மட்டும் இருக்கிறால பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணே இயலாது. செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் காருண்டால அது மாதிரி நீங்கள் ரெண்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டல் ரீபேமெண்ட், சர்வீஸ் அண்ட் ரிப்பேர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ். கார் விலை வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 $69,674 மட்டும்தான். D1க்குள்ள பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஏபிஎன் ரெஜிஸ்டர் பண்ணி ஏபிஎனுக்குள்ள ட்ரேட் பண்ணியிருந்தா உங்களோட காரோட ஜிஎஸ்டி வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் $6,334 பெறுமதியான ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ரெக்கார்ட் கீப்பிங்னு பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஆக்சுவல் ரிசிப்ட்ஸ் கட்டாயம் வச்சிருக்கணும். அதே மாதிரி ட்ராவல் சம்மந்தமான டீட்டெயில் நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும். குறிப்பாக வந்து இந்த ஒடோமீட்டர் ரீடிங் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து இப்போ 1 ஜூலைலேருந்து நீங்கள் ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு 30 ஜூன் ரீடிங் எடுக்க போது 30 ஜூன்லேருந்து 1 ஜூலை ரீடிங்கை மைனஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக 1 கிலோமீட்டர் ரீடிங்கை எடுத்துக்கொள்ளலாம். ஏடிஓ வந்து ஒரு ஆப்ஷன் தருது. அதாவது நீங்கள் 12 வீக் ரீடிங்ஸ் எடுத்தா காணும். அந்த 12 வீக் ரீடிங் வந்து 5 வருஷத்துக்கு வேலிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை மட்டும்தான் எடுக்கணும் ஒழிய இந்த ட்ராவல் பிட்வீன் பிஸ்னஸ் ட்ராவல் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடில் போகிறது ஓகே. பட் எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஆக்சுவல் அதாவது 12 மாதம் ரீடிங் எடுத்து வைக்கிறால ஏன்னா உங்களோட ட்ராவல் வந்து சில நேரத்தில் கூடி குறையலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இப்போ பிக் பண்ணிச்சோன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூடும் பொழுது நீங்கள் கூடுதலான அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். 5 வருஷ லாக் புக் வந்து என்னென்ன ரீசனுக்காக மாறும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறினாலோ இல்லாது உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து மாறினாலோ இல்லாது நீங்கள் காரை மாற்றினாலோ நீங்கள் வந்து இந்த லாக் புக் மெத்தட்டை வந்து அதாவது இந்த 12 வீக் லாக் புக் வந்து திருப்பி செய்ய வேண்டியே இருக்கும். இல்லாட்டி ஒரு தரம் செய்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் செய்ய தேவையில்லை. அதாவது அந்த பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்து செலவினங்கள் வந்து நீங்கள் ரெக்கார்ட்ஸில் வச்சுருக்கணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட காரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியான லாக் புக் வச்சிருக்கிறது நல்லது. $67,674 டிப்ரிசியேஷன் வந்து மிக முக்கியமானது. ஏன்னா அது பேசஞ்சர்ஸ் காரன்றபடியாக மட்டும்தான் நீங்கள் அந்த அமௌண்ட் மேக்ஸிமம் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதே அந்த வாகனம் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கும்போது நீங்கள் $69,674 மேலே பே பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட் இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தடுத்த வர்ற ஸ்லைடில் அது எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் லாக் புக் மெத்தட் ஆக்சுவல் கால்குலேஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். முதலாவது வந்து இந்த கார் வந்து D1க்குள்ள கிளைம் பண்ணும்போது அது வந்து 1 டன்னுக்கு குறைவாக இருக்குதா இல்லை 9 பேசஞ்சர்ஸுக்கு குறைவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கொள்வோம். இப்போ உதாரணமாக வந்து நார்மல் கார்களுக்கு பிரச்சனை இருக்காது. குறிப்பாக வந்து ஃபோர்ட் ரேஞ்சோ, டொயோட்டா ஹைலாக்ஸ் இந்த மாதிரி ட்ரேடிஸ் யூஸ் பண்ணுற டுவல் கேப் வாகனங்களுக்கு தான் நாங்கள் வந்து உன்னிப்பாக செக் பண்ணுறது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ குறிப்பாக நீங்கள் வாகனம் வாங்கும் பொழுது இல்லாட்டி அந்த மாடலை சர்ச் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் சில நேரம் கார் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது அது கமர்ஷியல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறா இருந்தால் சில நேரத்தில் அவங்கள அந்த கேரி கெப்பாசிட்டி அதாவது சுமை சுமக்கக்கூடிய அளவிட புல்லிங் பவரில் வாகனத்தில் நீங்கள் இந்த பின்னுக்கு வைக்கக்கூடிய பாரத்தின் அளவை வச்சு தான் இந்த கேரி கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வாகனத்தை பார்த்தீங்கன்னா இது 750 to 950 இருக்கிறால 1 டன்னுக்கு குறைவாக இருக்குது. 5 சீட்ஸ் இருக்கிறதால இது வந்து 9 பேர் போகலாம். 9 பேருக்கு குறைவாக போகிறதால இது D1க்குள்ள நாங்கள் இந்த வாகனத்தை இன்க்ளூட் பண்ணலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 69,674க்கு மேலே இருந்தால் இதை இன்க்ளூட் பண்ணலாமா இல்லையான்றது இந்த ஸ்டெப் 2 கால்குலேஷனில் பார்க்கலாம். அதாவது கார் கேரி கெப்பாசிட்டி வந்து 900 kg. ஆனால் வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 68 கிலோகிராம் தான் ஆவரேஜான ஏடியோட டேக்ஸ் ரூலிங்கில் இருக்கிற கிலோகிராம். ஸோ 5 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 340 கிலோ வருது. இப்போ மிச்சமாக இருக்கிறது வந்து 540. அதாவது இந்த கார் வந்து 900 கிலோகிராம் பாரத்தை சுமக்கக்கூடிய
வாகனம். அதுலேயும் குறிப்பாக 340 கிலோ வந்து பேசஞ்சர்ஸுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்குது. ஸோ மீதியா உள்ள பார்த்தீங்கன்னா, 560 கிலோ வந்து பாரத்தை சுமப்பதாக இருக்கிறதால, வாகனம் வந்து ஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருக்குது. கமர்ஷியல் யூஸுக்கு முடிவுக்கு வர்றதால, இந்த வாகனம் வந்து நீங்க $67,674 மேல பே பண்ணி வாங்கியிருந்தா, எவ்வளவு பே பண்ணீங்களோ அந்த ஆக்சுவல் அமௌண்ட் வந்து டிப்ரிசியேஷன்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப வந்து ஜோஷ் 2025, 26ல அவர் வந்து 1 ஜூலைலேருந்து 30 ஜூன் வரையுமோ, இல்ல அவர் அந்த 12 வீக்கெண்ட் படி ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங்ல மொத்தமா ஓடுன கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6,500 கிலோமீட்டர்ஸ். ஆனா, அவர் ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் அண்ட் லாக் புக்லயோ, அதாவது டைரியா இருக்கலாம், இல்லாட்டி ஆப் யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணல வந்தது வந்து 4,100 கிலோமீட்டர்ஸ். ஜோஷ் ஹேவ் ஆல் த எவிடன்ஸ் டு ப்ரூவ். ஸோ இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ல நாங்க எப்படி இந்த பெர்சன்டேஜ் முதல் கால்குலேட் பண்றோம். பிறகு எப்படி இன்க்ளூட் பண்றோம்ன்றத பார்ப்போம். முதலாவது பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ரிலேட்டட் கிலோமீட்டர்ஸ டோட்டலா ஓடுன கிலோமீட்டர்ஸால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் வரும். ஸோ 4,100 டிவைடட் பை 6,500 ஈக்குவல்ஸ் டு 63%. அதாவது இந்த பெர்சனல் கார் வந்து 63% வந்து பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மொத்த செலவினம் வந்து நாங்கள் உதாரணமாக 10,000 என்று எடுத்துக்கொண்டா 63% வந்து $6,300 பெறுமதியான டிடக்ஷன். ஜோஷ் வந்து இந்த லாக்புக் மெத்தட் இல்லாட்டி என்ன நடந்திருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, 4,100 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிறதால 88% படி $3,608 பெறுமதியான டிடக்ஷனை மட்டும் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இதால ஜோஷ் வந்து எவ்வளவு மிஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, $2,692 பெறுமதியான டிடக்ஷன் அளவு அவர் மிஸ் பண்றார். அப்ப நீங்க 100,000 இன்கம் உழைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, 30% டாக்ஸும் 2% மெடிக்கேரும், அப்ப 32% பெறுமதியான டாக்ஸ் வந்து லூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நீங்க வந்து லாக் புக் வச்சிருக்கிறது வந்து நல்லா வேண்டாம். எண்ட் ஆஃப் த இயர் வந்து நாங்க 2 மெத்தடையும் கால்குலேட் பண்ணி பார்த்து, எந்த மெத்தட்ல கூடுதலான டிடக்ஷன் வருதோ அதை டாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றதால, டிடக்ஷன் வந்து என்ன செய்யும்னா டாக்ஸபிள் இன்கத்தை குறைக்கும். டாக்ஸபிள் இன்கத்துக்கு தான் டாக்ஸ் கால்குலேட் பண்றதால, நீங்க டாக்ஸ் பே பண்ற அளவு குறையும். இல்ல நீங்க டாக்ஸ் ரீஃபண்டா இருக்கும்னா, ரீஃபண்ட் வர்ற அளவு கூடுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. வாகனம் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளா, கமர்ஷியல் வெஹிக்கிளான்னு செக் பண்றதுக்கு இந்த D1, D2 குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த டொயோட்டா ஹைலக்ஸ், டூயல் கேப் வாகனங்கள தான் நான் உன்னிப்பா பார்க்குறது. D1ல இந்த டொயோட்டா ஹைலக்ஸ் வந்து 95,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. குரோஸ் வெஹிக்கிள் மாஸ், அதாவது இந்த வாகனம் வந்து டிசைன் பண்ணியிருக்கு எவ்வளவு கிலோ சுமக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 3,050 கிலோ. கர்ப் வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள்ன்ற செஸ்ஸிட வெயிட் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,400 கிலோ பெறுமதியானவை. 5 சீட் கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப நாங்க வந்து கேரி கெப்பாசிட்டி எப்படி செக் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, குரோஸ் வெஹிக்கிள் மாஸ்ல இருந்து கர்ப் வெயிட்ட மைனஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து எத்தனை கிலோ வந்து, அதாவது கேரி கெப்பாசிட்டி எவ்வளவு பாரத்தை மட்டும் ஏற்றத்துக்கு இடம் இருக்குன்றத செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 650 கிலோ வர்றதால, மற்றது 5 சீட் இருக்கிறதால D1க்குள்ள நாங்க இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த வாகனம் வந்து $95,000 பே பண்ணால, நாங்க எந்த அமௌண்ட் இன்க்ளூட் பண்றோன்றத இன்னொரு செக், அதாவது ஸ்டெப் 2 செக்ல வந்து சீட் கெப்பாசிட்டியை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேரி கெப்பாசிட்டி வந்து 650, 5 பேசஞ்சர்ஸுக்கு 340 மைனஸ் பண்ணீங்கன்னா 310 கிலோ தான் பாரம் சுமத்துறதுக்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்குது. ஏனென்றா இந்த வாகனத்துல மொத்தமா 650 கிலோ கேரி பண்ணலாம். அதுல 340 பேசஞ்சர்ஸுக்கும் 310 வந்து வாகனத்துல சாமான் ஏத்துறதுக்கும் டிசைன் பண்ணியிருக்கால, இந்த வாகனம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ன்றதால நீங்க $95,000 பே பண்ணியிருந்தாலும் $69,674 தான் டாக்ஸ் ரிட்டர்ன்ல, அதாவது லாக் புக் மெத்தட்ல டிப்ரிசியேஷன்ல இன்க்ளூட் பண்ணலாம். இப்ப இன்னொரு ஹெவி டியூட்டி வெஹிக்கிளா பார்ப்போம். இதுவும் வந்து அதே பிரைஸ் தான். க்ரோஸ் வெஹிக்கிள் மாஸ் வந்து 4,495, அதாவது கர்ப் வெயிட்ட பார்த்தீங்கன்னா செஸ்ஸி 2,900 kg, 5 சீட் கெப்பாசிட்டி. கேரி கெப்பாசிட்டி என்று பார்த்தீங்கன்னா க்ரோஸ் வெஹிக்கிள் மாஸ் மைனஸ் கர்ப் வெயிட் 1,595 கிலோகிராம். ஸோ சின்ஸ் திஸ் கார் வந்து 1 டன்னுக்கு கூடுதலாக இருக்கிறதால இது கமர்ஷியல் பைக். ஸோ நீங்கள் வந்து D2க்கு கீழே ஆக்சுவல் மெத்தட், அதாவது நீங்கள் லாக் புக் மாதிரியே இந்த 12 வீக் இல்லாமல் நீங்கள் வந்து 12 மந்த்ஸும் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கணும் ஒவ்வொரு ட்ரிப்பும். பட் அது எல்லா செலவும் இன்க்ளூட் பண்ணி அதை நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து டாக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணி இன்க்ளூட் பண்ணணும். இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ன்றதால நீங்கள் 95,000 டிப்ரிசியேஷன்
இல்லை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளில் பார்த்தோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முதலாவது வீட்டில் சார்ஜ் பண்ணால் மட்டும் அப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த டெல்ஸ்ட்ரா மாடல் வாயில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மொத்தமாக 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. வீட்டில் மட்டும்தான் சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க. லாக் புக்கில் வந்து ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் வந்து 80% காட்டுது. மற்ற எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஆனால் இந்த வீட்டில் சார்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் ஆப்பில் வந்து எவ்வளோ கிலோ வாட்ஸ் சார்ஜ் பண்ண டீட்டெயில்ஸ் இல்லைன்னு வச்சுக்கொண்டா எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ மொத்தமாக ஓடின கிலோமீட்டர்ஸ் வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு 4.20 சென்ட்ஸ் படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ $840. மொத்தமான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 + 840. தட்ஸ் கம் அப் டு 10,840. 80% பார்த்தீங்கன்னா $8,672 பெறுமதியான டிடக்ஷன்ஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த பர்சன் வந்து லாக் புக் இல்லாட்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $4,400 மட்டும்தான் கிளைம் பண்ணிக்கொள்ள இருக்கலாம். இதால் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா $4,272 பெறுமதியான டிடக்ஷனை மிஸ் பண்ணுறாங்க. டேக்ஸோட பெர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 30% ப்ளஸ் மெடிக்கேர் 2% வந்து பார்த்தீங்கன்னா $1,367 பெறுமதியான டேக்ஸ், அதாவது பேபிளாக இருந்தால் பே பண்ணுற அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். ரீஃபண்ட் ஆண்டா ரீஃபண்ட் வர்ற அளவு வந்து கூடியிருக்கணும். ஸோ ஏன் லாக் புக் முக்கியம்ன்றது இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து அதே டெஸ்லா மாடல் வாய் வந்து வீட்லேயும் சார்ஜ் பண்ணுறோம், வெளியிலையும் சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் வந்து நாங்கள் ஆப், அதாவது டெஸ்லா ஆப் மூலமாக எவ்வளவு வீட்டில் சார்ஜ் பண்ண டீட்டெயில்ஸும் இருக்குது. நாங்கள் வெளியில் காசு பே பண்ணி சார்ஜ் பண்ண ரெசிப்ட்ஸும் இருக்கிறால எப்படி ஒர்க் பண்ணுறான்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் சார்ஜ் பண்ணதுக்கு $420 ரெசிப்ட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. வீட்டில் சார்ஜ் பண்ணது வந்து 2,700 கிலோவாட்ஸ். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து டெஸ்லா வாய் மாடல்ற ஆவரேஜ் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 18 கிலோவாட்ஸ் per 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.818 கிலோவாட்ஸ். ஸோ வீட்டில் சார்ஜ் பண்ணதை வந்து எத்தனை கிலோமீட்டர்ன்னு நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக சார்ஜ் பண்ண கிலோவாட்ஸை per கிலோமீட்டரால் டிவைட் பண்ணிங்கன்னா 15,000 கிலோமீட்டர் பெறுமதியான ட்ராவல் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணன்ற கால்குலேஷனுக்கு வரலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர்ஸுக்கு வீட்டில் சார்ஜ் பண்ணதுக்கு 4.20 சென்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா $630 பெறுமதியான டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். மொத்த செலவினங்கள் 10,000 ப்ளஸ் 420 வெளியில் சார்ஜ் பண்ணது, அதாவது பப்ளிக் சார்ஜிங் ப்ளஸ் சார்ஜ் அட் ஹோம் 630. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா $11,050. இப்போ லாக் புக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 80% வர்றதால நாங்கள் $8,840 பெறுமதியான டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணி கொள்ளலாம். லாக் புக் இல்லாமல் நீங்கள் சென்ஸ் per கிலோமீட்டர் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா $4,440 பெறுமதியான டிடக்ஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது 30 ப்ளஸ் மெடிக்கேர் லெவியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா $1,421 பெறுமதியான டேக்ஸ் வந்து நீங்கள் கூட பே பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி ரீஃபண்ட் ஆகிற அளவு குறைஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் இந்த லாக் புக் வச்சிருக்கிறால ரீஃபண்டாக $1,421 கூட வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ வந்து சமரியாக பார்ப்போம். ஸோ ஒர்க் ரிலேட்டட் கார் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் காரை இன்க்ளூட் பண்ணணுமெண்டா அது வந்து அது கார் கேட்டகரிக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் உங்களோட கார் என்னென்ன மெத்தட்டுக்குள்ளே வருதோ அந்த மெத்தட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டொன்னுக்கு மேலேண்டா நீங்கள் வந்து ஆக்சுவல் மெத்தட்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் என்றால் என்ன, எந்த ட்ராவல் வந்து இன்க்ளூட் பண்ணணும், எந்த ட்ராவல் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது சம்மந்தமான உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் ப்ளீஸ் கிவ் அஸ் அ கால். பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். நீங்கள் வாய்ஸ் மெயில் விட்டாலும் நாங்கள் அதுக்கு டைம் இருக்கக்குள்ள அதுக்கிட்ட ரிப்ளை தருவோம். இல்லை உங்களோட டேக்ஸ் ஏஜென்ட் டேக்ஸ் அக்கௌண்டனோட டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் இந்த ட்ராவல் எந்தெந்த ட்ராவலை இன்க்ளூட் பண்ணணும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சு கொண்டு இன்க்ளூட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிழமையில் ஒரு நாள் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுறேன்டா சென்ஸ் per கிலோமீட்டர் ஓகே. ஆனால் என்னுடைய பர்சனல் இதன்படி எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் ஆல்வேஸ் லாக் புக் வச்சுருக்க காரணம் வந்து நாங்கள் எண்ட் ஆஃப் தி இயர் கால்குலேஷன் பண்ணும் பொழுது முதலே சொன்ன மாதிரி சில நேரத்தில் நாங்கள் வந்து நிறைய டேக்ஸ் டிடக்ஷன் வந்து மிஸ் பண்ணினா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கிளிக் பண்ணி எங்கெங்கே தேவையோ அங்கே போஸ்ட் பண்ணி இது சம்மந்தமான விஷயங்களை
தெரிஞ்சுக்கொள்ளுங்க. குறிப்பாக நீங்க லாக் புக் செய்யக்குள்ள கார் அமௌண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். டிப்ரிசியேஷன் வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது கமர்ஷியல் வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா, நீங்க D2ல இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். வேற என்ன முக்கியமான விஷயங்கள்? எலக்ட்ரிக் கார்ன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்? அது சம்மந்தமான விஷயங்கள் இதுல இருக்குது. உங்களுக்கு அது சம்மந்தமான மேலதிக தகவல் தேவைன்னா, நீங்க எங்கள எப்பயும் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். YouTubeல சில கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ ஹேவ் அ லுக். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. ரியலி தேங்க் யூ. வீடியோல வந்து நாங்க வந்து அம் D2 அதாவது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன கிளைம் பண்ணலாம். பட் அது வந்து வொர்க் ரிலேட்டட் க்ளோத்திங் D3 இது சம்மந்தமான இத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அன்டில் தென், தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.